சரி சரி பிள்ளைங்களா, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? கொர்நேலியு ஸ்டோரி பார்க்க போறோம். அந்த கொர்நேலியு யார் தெரியுமா? 100 பேருக்கு லீடர். எத்தனை பேருக்கு? 100 பேருக்கு லீடர். அவங்க பேரு தான் என்னது? நூற்றுக்கு அதிபதி. அப்ப அந்த கொர்நேலியு எப்படிப்பட்டவர் தெரியுமா? அந்த கொர்நேலியு ஆண்டவருக்கு பயந்தவர். அந்த கொர்நேலியு தேவ பக்தி உள்ளவர். அந்த கொர்நேலியு நல்லவரு. அந்த கொர்நேலியு தான தர்மங்கள் பண்றவரு. அப்ப அவர் ஒரு நாள் என்ன பண்றாரு? ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது தேவ தூதர் என்ன பண்றாங்க? வராங்க. சரிங்களா? அப்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு என்ன ஆயிடுது? ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஏஞ்சல் அவர் முன்னாடி வராங்க. வந்த உடனே ஒரே ஒளி. அவர் பயந்துட்டாரு. அப்ப அந்த ஏஞ்சல் சொல்றாங்க, பயப்படாத, நீங்க என்ன பண்ணணும்ன்றத பேதுருன்ற ஒருத்தர்கிட்ட நீங்க போய் கேளுங்க, அவர் யோப்பா பட்டணத்துல இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப அடுத்த நாள் இவர் என்ன பண்றாரு? 3 பேரை அனுப்பி அந்த யோப்பா பட்டணத்துக்கு போய் அந்த பேதுரு அங்கிளை பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம்னா நடந்த சம்பவத்தை எல்லாம் என்ன பண்றாங்க? இந்த பேதுரு அங்கிள் சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் பேதுரு அங்கிள் என்ன தெரியுமா பண்றாங்க? ஏசப்பாவை பத்தி என்ன பண்றாங்க? அந்த கொர்நேலியுக்கும் அவங்க வீட்டுல இருக்க எல்லாருக்கும் என்ன பண்றாங்க? சொல்றாங்க. அவங்க எல்லாம் என்ன தெரியுமா பெற்றுக்கொள்ளல? பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொள்ளல. என்ன பெற்றுக்கொள்ளல? பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொள்ளல. அப்போ இவங்க ஜெபம் பண்ணும் போது எல்லாரும் என்ன பண்ணாங்களாம்? பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்டு ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்களாம். அப்போ நம்மளும் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணும் போது ஏசப்பா நமக்கும் என்ன தருவாரு? பரிசுத்த ஆவிய தருவாரு. அவங்க எல்லாரும் பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்டு என்ன பண்ணாங்களாம்? ஞானஸ்தானம் எடுத்தாங்களா? என்ன எடுத்தாங்களா? ஞானஸ்தானம் எடுத்தாங்களா? அப்ப நம்மளும் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்டு நம்ம என்ன எடுக்கணும்? ஞானஸ்தானம் எடுத்து அவர் பிள்ளையா என்ன பண்ணணும்? நம்ம வாழணும்.